அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். எவ்வளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும்? சில பேர் நிறைய செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை, நீங்கள் தான் சக்காத் கொடுக்குறீங்கல்ல, அது போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தான தர்மம் செய்ய வேண்டிய அளவு என்ன? பணக்காரங்க தான் தான தர்மம் செய்யணுமா? நிறைய செல்வம் படைத்து இந்த செல்வத்தை எல்லாம் வச்சு என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு இருக்கவங்க தான் தான தர்மம் செய்யணுமா? என்ன அளவுகோல் என்று கேட்கும்போது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இறைவன் திருக்குரானில் அத்தியாயம் 17 வசனம் 29 சொல்கிறான், நபியே, உமது கையை உமது கழுத்தோடு சேர்த்து கட்டி கொள்ளாதீர், அதை முற்றிலுமாக விரித்தும் விடாதீர். அவ்வாறு செய்தால் தூற்றப்பட்டவராகவும் முடக்கப்பட்டவராகவும் நீர் அமர்ந்து விடுவீர். எல்லாருக்கும் எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வாரி இறைக்கவும் வேண்டாம், அதே சமயத்தில் எதையுமே தரமாட்டேன் அப்படின்னு பூட்டி வைக்கவும் வேண்டாம். நீங்கள் பூட்டி வச்சிட்டிங்க, எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் பூட்டி வச்சிட்டிங்கன்னா தூற்றப்பட்டவர்களாக ஆவீர்கள். இல்லை, நான் வாரி இறைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடக்கப்பட்டவர்களாக ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையை இருக்கவும் வேண்டாம், கையை விரிக்கவும் வேண்டாம். அப்போ இதுக்கு நமக்கு என்ன அளவுகோல்னு தெரியணும்ல. வாட் இஸ் த ஸ்கேல்? இல்லை நம்ம சரியாக தான் செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிற அகத்தாய்வு நம்ம செஞ்சு கொள்ள முடியும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கருமித்தனத்தை இகழ்கிறான். கஞ்சத்தனம், உலோபித்தனம், கருமித்தனம். நான் எதையுமே தரமாட்டேன் அப்படின்னு சாப்பிட்ற கையால் கூட இவன் காக்காயை வரட்ட மாட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் வழக்கு சொல். அது போல் இருக்கக்கூடிய விஷயத்தை இகழ்ந்து அதே சமயத்தில் விரயம் செய்யக்கூடியதை தடை செய்து, இந்த ரெண்டையுமே செய்யாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை திட்டுறான், இகழ்ந்து சொல்கிறான். இன்னொரு விஷயத்தை அப்படி இருக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறான். அப்போ இகழ்ந்தது எதை, தடுத்தது எதை? இதில் நம்மளுக்கு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் இந்த சந்தேகத்திலேருந்து. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், உங்களுடைய கையை உமது கழுத்தோடு சேர்த்து கட்டி கொள்ளாதீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள்கிட்டயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாருக்கும் எதையும் வழங்காமல் கருமையாக இருந்துடாதீங்க அப்படின்னு. கையை எடுத்து கழுத்தோடு கட்டி பாருங்களேன். நம்முடைய கையை எடுத்து கழுத்தோடு அப்படி கட்டி இருக்க பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளால் நம்ம கையை எடுத்து ஏதாவது வேலை செய்ய முடியுமா? இல்லை அதை எடுத்து தான் யாருக்காவது தர முடியுமா? நான் தரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கான பொசிஷனை இப்படி இருந்தால் எதையும் தர முடியாதுல்ல, அந்த மாதிரி நான் எதையும் தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கையை இருக்க கட்டிக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கருமித்தனம் செய்தால் மக்களால் தூற்றப்பட்டு அமர்ந்து விடுவீர். அதே சமயத்தில் வரவுக்கு மேலே வாரி இறைக்கிறதுங்கிற வார்த்தையை இங்கே எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. வீண் விரயம்ங்கிற வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வாரி இறைக்கிறது அப்படிங்கிறது இந்த இறைத்தல் அப்படிங்கிறது எங்கே நான் அதிகமாக கேட்டிருக்கேன் அப்படின்னா, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு கலர் நிலம், அது ஒரு வீணாக போன நிலம். அப்போ கலர் நிலத்தில் நீர் பாய்ச்சிறதும் வெறுமனே ஒரு புல்லுக்கு நீர் பாய்ச்சிறதும் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது தானே. அதை போல் விழலுக்கு இறைத்த நீர் போல் என்ன செய்கிறோம்னே தெரியாமல் தண்ணியை பாய்ச்சி விட்டு போயிடுறது. எது என்ன யாருக்கு இதனால் என்ன விளைய போகுது? புல்லுலேருந்து அரிசி வருமா? அந்த கலர் நிலத்திலிருந்து தான் உங்களுக்கு ஏதாவது பயிர் வகைகள், தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் ஏதாவது கிடைக்க போகுதா? ஒன்றும் கிடையாதுல்ல. அதே போல் நீங்கள் தான தர்மம் பண்ணுறேன்னு சொல்லி பூரம் போட்டு இறைச்சி விட்டுட்டு என்ன செய்கிறோம், யாருக்கு செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், அது பயன்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாரி இறைச்சி விட்டு போயிடாதீங்க. அப்படி போனால் நீங்கள் முடக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல ஆலோசனையும் சொல்கிறான், முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யவும் செய்கிறான். அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம ஒரு நாள் நடக்கவே முடியாமல் சக்தியற்று போயிடுவோம், ஒரு நாள் பலவீனமாகி போயிடுவோம், ஒரு நாள் இயலாமையில் போயிடுவோம், அப்படியே களைத்து நின்று விட்ட ஒரு பிராணியை போல ஆகிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஞ்சனுக்கும் தர்மம் செய்பவருக்கும் உதாரணம் என்னென்னா, இரும்பாலான 2 நீள அங்கிகளை மார்பிலிருந்து கழுத்து எலும்பு வரைக்கும் அணிந்துள்ள 2 மனிதர்களை போன்றது. தர்மம் செய்பவர் ஒன்றை தர்மம் செய்ய எண்ணுகிற போது அவரது அந்த நீளமான அங்கி விரிந்து விரல் நுனிகளை மறைத்து பாத சுவடுகளை கூட தொட்டு அழிக்கும் அளவுக்கு நீளமாகிரும்.
அவரோட எல்லா பாவங்களையும் அந்த சின்ன தான தர்மம் அழிச்சிடும். ஆனால் கஞ்சனுக்கு ஒன்றை அவன் தர்மம் செய்ய எண்ணும்போது அவனது நீளமான அங்கி அவனை போட்டு அழுத்தி அதன் ஒவ்வொரு வளையமும் அதன் இடத்தை இறுக்கி பிடிச்சு அவனை தானம் தர்மமும் செய்யவும் விடாது முதல்ல. ஏன்னா அவன் ஏற்கனவே அவனுடைய எண்ணங்கள் அளவில் அவன் என்னவாக இருக்கிறான், கஞ்சனாக இருக்கிறான். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கே தெரியாமல் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சாலும் கூட அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அவன் விதைச்சி வச்சிருக்கிற விஷயம், அதை அவனை போட்டு அமுத்தி அவனை கொடுக்கவே விடாது. அவனோட பாவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் அதையும் கொடுக்க மாட்டேன், எனக்கே பத்தலை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது, நமக்கு இருக்கிறத நம்ம முடக்கி வச்சுக்கும்போது நம்மளோட பாவங்களும் குறையிறதில்ல, பாவ மூட்டையும் சேர்ந்துக்கிட்டே போகுது. எவ்வளோ பெரிய படிப்பினை. நிறைய விஷயங்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பிறருக்கு தாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன் என்று கூறினான். வானவர்கள் காலையில் ஒரு மனிதன் எந்திரிக்கும் போதே 2 வானவர்கள் வந்து தான தர்மம் செய்கிறவங்களுக்காக, அவங்களோட பாவ மன்னிப்புக்காக நிறைய பரக்கத் செய்ய சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்குறதும், இறைவா கடமையானவற்றில் கூட செலவு செய்ய மறுப்பவருக்கு இழப்பை கொடுப்பாயாகன்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். எவ்வளவு கொடுக்குறதுங்க, நீங்கள் பாட்டுக்கு கொடுக்க சொல்கிறீங்க, நம்ம இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம எடுக்கும் பொழுது, தேவையானவற்றை வைத்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்றவற்றை தான தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, ஃபார்முலா, இதுதான் இந்த வசனத்துக்கான விளக்கமாக இருக்க முடியும்னு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ நடுநிலைங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு எடுக்கிற போது, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு தேவையானது என்ன, இந்த மாதம் வந்து 1 லட்ச ரூபா வருமானம், என்ன தேவை இருக்குது, வீட்டுக்கு என்ன தேவை இருக்குது, மளிகைக்கு என்ன தேவை இருக்குது, பிள்ளைகளுடைய கல்விக்கு என்ன தேவை இருக்குது, மருத்துவ செலவுகளுக்கு என்ன தேவை இருக்குது, தேவையானதை எடுத்து வைத்து கொண்டு நம்ம வீட்டுக்கு ஒரு 60,000 ரூபா 65,000 ரூபா இந்த மாதம் செலவாயிருச்சுங்க, மிச்சம் இருக்கிறதுல 30,000 ரூபா எடுத்து நான் தான தர்மம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறது உகந்தது, சால சிறந்தது அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வரலாம்னு நான் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அப்போது என் வீட்டுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டு அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, எதுக்கு ஒரு சேவிங்ஸ், சிறு சேமிப்பு அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு காலத்தால் உதவக்கூடிய அழகான விஷயம். அந்த சிறு சேமிப்பையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுல கணக்கு போட்டு நான் இத்தனை சதவீதத்தை வந்து கொடுக்குறேன். ஒரு முஸ்லீம் எவ்வளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இங்கே கொடுக்கப்படுறது, உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கு எடுத்து வைத்து கொண்டு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மிச்சமானவற்றில் நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள். இதுதான் அந்த நடுநிலைமை. ஆனால் மனிதன் இன்றைக்கு நடுநிலைமையோடு செயல்படுகிறானா அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை எடுத்து பழசமே வச்சுக்கிட்டு நீங்கள் வீண் விரயம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு செய்கிற தான தர்மங்களை எல்லாம் வீண் விரயம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இறைவன் கொடுத்ததை இறைவனின் பாதைக்கு கொடுப்பதுங்கிறதுல ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களும் உண்டு. எனக்கு, என் தலைமுறைக்கு, என் பேரம்பேத்திக்கு, அவங்களுக்கு அடுத்து அப்படின்னு தலைமுறையாக கிலோ கணக்கில் தங்க வெள்ளியை சேர்த்து பதுக்கி வைப்பதும் உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக இருக்கிற போது அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அவங்க மிக 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 எளிமையாக வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும். தன்னிடம் கிடைக்கக்கூடிய செல்வத்தை தனக்கு போக மக்களுக்கு வந்து கொடுத்துடணுமே தவிர, ஏன்னா கஷ்டப்படுற மக்கள் நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம எப்படி சேர்த்து பதுக்கி வைக்கிறது? அப்போ தங்கத்தையோ வெள்ளியையோ பதுக்கி வைப்பது, சேர்த்து வைப்பதுங்கிறத அவங்க முற்றிலும் வெறுத்தாங்க, எதிர்த்தாங்க. அதுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மக்களை திருத்தவே முடியலைன்னு சொல்லி மன்னர்கிட்ட அனுமதி கேட்டு ஊரை விட்டு தனியாக ஒதுக்குப்புறத்தில் போய் வாழ்ந்து மறைஞ்சாங்க. இறைவன் மிகப்பெரியவன். இந்த வரலாறெல்லாம் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், கேட்குற போதே ஏற்படுத்தணும். எனவே தங்கத்தை பதுக்குவது அப்படின்னா கொடுக்காமல் நீங்கள் ஒளிச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். வெள்ளியை பதுக்குவது, அன்றைக்கி என்ன சொன்னாங்க, நீங்கள் கஷ்டப்படுற மக்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும்? இது அல்லாஹ்வினுடைய சொத்து இல்லையா? இது அல்லாஹ்வினுடையது. முதல்ல தங்கம் என்னோடது, வெள்ளி என்னோடது, இது பூரா என்னோடதுன்னு நினைக்கிறதே ஒரு விதமான அறியாமை இல்லையா என்று அவர்களெல்லாம் கேள்வி கேட்டு இந்த உலகத்தில் நமக்கு செய்தியை சொல்லிட்டு பகிர்ந்து போனாங்க. அதே போல் தான் இன்றைக்கி பலஸ்தீனில் இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிற போது,
உணவு தட்டை ஏந்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிற போது நம்ம எப்படிங்க 50 கிலோ தங்கத்தை நம்ம வைக்க முடியும், 50 பவுன் தங்கத்தை நமக்குன்னு ஒழிச்சு வைக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அடிப்படை தேவை உணவு, அதுக்கப்புறம் உடை, உறைவிடம், வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய விஷயங்கள், அதெல்லாம் தனி. அடிப்படை உணவு, அந்த உணவுக்கே போராடி கொண்டிருக்கக்கூடியதில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, வீதியில் கிடக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது நம்ம எப்படிங்க 50 பவுன் தங்கத்தையும் 100 பவுன் தங்கத்தையும் என் பீரோவில் வச்சுக்கிட்டு இது எனக்கானது அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வி வருகிற போது தான் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டி வருது. அப்போ தான் மக்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்து கொடுத்து வாரி இறைக்க முடியுமா அதுக்காக அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக சில இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடியது கஷ்டப்படுற மக்களை பார்த்து, தேவையை பார்த்து, கண்டறிஞ்சு, ஆய்வு செஞ்சு உணவு கொடுக்குறீங்க. அந்த பணிகளுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான், 100 பவுன் செல்வத்தை கொடுத்துருக்கான், அதை பதுக்காதீங்க. நாங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் மாதம் நாங்கள் 10,000 செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் மாதம் 8,000 செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பணத்தளவில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பணமும் உங்களுக்கு கையில் ரூபாயாக இருக்குது, பேப்பராக இருக்குது, தங்கமும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தங்கத்தை எடுத்து ஒரு பக்கம் ஒழிச்சு வைக்கிறீங்கள, பதுக்கி வைக்கிறீங்கள. இதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்த்தார்கள், மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அதுக்காக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் போய் எடுத்து படியுங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம படிப்பினை விளங்கி கொள்ளணும். எது உயர்ந்த இடத்துக்கு 99 சொர்க்கம் இருக்கேன், அதில் நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பதுக்காமல் கொடுக்கலாம், தேவையானதை வச்சுக்கிட்டு. 100 பவுனை மொத்தத்தையும் கொடுக்க சொல்லலை, உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு. எனக்கு எல்லாமே தேவைதான்னு சொல்கிறவங்க 99ல் எந்த சொர்க்கத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளே ஒரு அனுமானத்தில் யோசிச்சுக்கலாம்ல. எதுக்கு இறைவன் 99 சொர்க்கத்தை வச்சுருக்கான்? அதில் எதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முதலிடத்தில் இருக்குது? நிமிர்ந்து பார்த்தா அல்லாஹ் இருப்பானாமே அர்ஷில், அந்த மாதிரியான சொர்க்கம் வேணுமா? நரகத்திலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி வந்தோம்னா முதல் அடுக்கு 99வது சொர்க்கம், அந்த இடம் போதுமா? இப்போ 99லேருந்து 98வது சொர்க்கத்துக்கு எவால்வ் ஆகி கடந்து முன்னேறி போகிறதுக்கு இன்னும் எவ்வளவு டாஸ்க் எல்லாம் வச்சுருப்பான், இன்னும் எவ்வளவு அதுக்கு போராட்டங்களை வச்சுருக்கணும், ஒவ்வொன்றா தாண்டி போகிறதுக்கு. அதுக்கு இப்போவுமே இறைவன் தந்ததை இறைவன் பாதைக்கு பதுக்கி வைக்காமல் கொடுத்துட்டு உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம்ல. இப்படியும் மார்க்க அறிஞர்கள் பேசுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சிந்திக்கணும். கடைசியாக நமக்கு என்ன ஒரே வாய்ப்பு? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறது தான் உத்தமம். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் யாரும் பெருசாக பதுக்கி வச்சுருந்தாங்கன்னோ கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னோ நான் யாரையும் பார்க்கலை, படிக்கலை. எல்லாருமே உயிர் தியாகமே செய்ய துணிந்தார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிறோமே தவிர, செல்வங்களையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ரசூல்லா கூட அப்படியே ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கன்னு தான் படிக்கிறோமே தவிர, பெரிய பணக்காரங்களாக இருந்து தினம் ஒரு ஆடை, தினம் ஒரு காலனின்னு அணிந்து கொண்டிருந்தவங்க அப்படியே இஸ்லாத்துக்காக விட்டுட்டு தனியாக உடுத்த உடை இல்லாமல் கஃனிட்ட போது தலைக்கு இழுத்தா கால் தெரிந்தது, காலுக்கு இழுத்தால் தலை தெரிந்தது என்ற நிலைமையில் முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி இருந்தார்கள். இப்படித்தான் நம்ம படித்தோமே தவிர, எல்லாம் பதுக்கி வச்சாங்க, எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய காட்சிகள் இல்லை. பெரிய பெரிய செல்வந்தர்களாக அவர்களுக்கு செல்வம் கொடுக்க வந்து கொண்டே இருந்தது. இறைக்க நீர் ஊறுகிற நீர் ஊற்று போல வந்து கொண்டே இருந்தது. வர அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தான் படிக்கிறோமே தவிர, என்ன தபுக் போருக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல்லா கேட்கிற போது அல்லாஹ் ரசூலை மட்டும் வீட்டில் வச்சுட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னதைத்தான் படிச்சிருக்கமே தவிர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோடய சொத்தை பாதியை வச்சுட்டு மிச்ச பாதியை நான் போருக்கு கொடுத்துட்டேன் நான் அறிவித்தது தான் பார்த்தமே தவிர, யாரும் பதுக்கினார்கள், சேர்த்து வைத்தார்கள், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சாங்கன்னு நம்ம யாரையுமே பார்க்கல. எனவே இதுதான் படிப்பினை. உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு வைத்துக்கொண்டு, அடிப்படை தேவைகள் கூட இல்லாத, உணவே இல்லாத, உடையே இல்லாத, தங்குவதற்கு வீடே இல்லாத, அடிப்படை கல்வி கிடைக்காத, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற, போரினால் பாதிக்கப்பட்டு நபிமார்களின் பூமியை பாதுகாப்பதற்காக அத்தனையும் இழந்து அனாதைகளாகி கொண்டிருக்கிற அவர்களின் மீது கருணை கொண்டு அவர்களுக்காக வாரி வழங்குங்கள். வாரி இறைக்க சொல்லலை, வாரி வழங்குங்கள்.